வந்தேனுங்க நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க சிரிக்க வைக்க உங்களை சிந்திக்க வைக்க சுஜித்த கோமாளி வந்தேனுங்க சார்பு ப்ரோ நாட்டை செழிக்க வைக்க சீர்திருத்த கோமாளி வந்தேனுங்க ஆட்டமாடி ஒரு பாட்டு பாடி கோமாளி வந்தேனுங்க ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனுங்க ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனுங்க ஊரு விட்டு ஊரு வந்து கப்ளிங் கிப்ளிங் பண்ணாதீங்க வேற கட்டு போனாதுன்னா நம்ம பொழப்பு என்ன ஆகுங்க விட்டுடு தம்பி இது வேணா தம்பி இத்தனை பேரும் இந்த கலையை நம்பி ஆட்டமாடி ஒரு பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனே ஒரே நிமிஷத்துல பாட்டை முடிச்சு போடுவேன். வணக்கம் ப்ரோ. என்ன காத்தடிக்குது? காத்தடிச்சு கதவை துறப்பேன் உள்ளுக்கு வாடி மூடாய் போ. உண்மையிலே பூரா எங்கள் அண்ணன் தம்பி என்னடா மைச்சர் தோரம் குறிச்சில் கேட்குது. இன்னர் வை எதையாவது ஒன்று நோண்டக்கூடாது. ஏசியா அகராதி மயிரை பேசக்கூடாது. நான் பப்புனா நீ பப்புனா கலை உள்ள என்னைய பார்க்க வர்றாங்களா பொம்பளையத்தையும் பார்க்க வர்றாங்க. கோயிலாவை ஒருத்தன் இந்த இப்படியே பார்க்குறேன். பார்த்துட்டு கேட்குறேன் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இவன் எனக்கு ஆகலை என்னன்னு கூட எவனு கேட்கல. விதியிலடா பேக்கூதி. சாமி அழைக்க போகிறேன் கூப்பிட போகிறேன். இந்த வந்துட்டே அல்ல தம்பி சொந்த சித்தப்பா மையன் வாப்பா. கல்யாணம் நடக்கிறது கடுசு. கூப்பிட்டா சாமி வருமா? வேலைக்குறிச்சி உள்ள எங்கள் ஆத்தா பேச்சியம்மா ஆடி வருவாளா? வரணும். கருப்பு மலையாளத்து சாமி எங்கள் 18ஆம் படியா பெரிய கருப்பு மதுரை பாண்டிமுனி. எந்த சாமி மனுஷன் உடம்புக்குள்ளே வந்தால் கூட கொஞ்சம் நீ சுத்தவத்தல்லைன்னா மாறிக்கணும். ஆனால் பாண்டிமுனியை பிடிச்சிச்சுன்னா நீ சாகிற வரைக்கும் விடாது. மோசமான சாமி. எங்கள் ஐயா பெரிய கோடாங்கி 7 உடுக்க உடச்சி போடுவார். பாண்டிமுனி மட்டும் சொல்லவே சொல்லாது. அப்படிலாம் பட்ட கஷ்டம். நீ ஏப்பா எங்கன்னு உட்காரியாப்பா? அண்ணன் லேசா அமைக்கி விட்றேன் வா. எங்கே ஏறி உட்காரேன் ஒரு மைஜி இருக்கானே. ரெடிசா தம்பி இந்த கிளம்பிட்டா இல்லை ஏன் அனிருத்து கம்பெனியில் வாய்ச்சது மாதிரியே வாசிப்பாங்க. ஒரே அடிதான் நீர்மலை அடி. அல்லோ அது ஒரு காலம். இந்த வேளக்குறிச்சியில எங்க ஐயாக்க வாழ்ந்த காலம். அன்னைக்கு கிழவனுக்கு கிழவிக்கு இத்தனை மக்கள் படையும் கிடையாது. எங்க கிழவனுக்கும் கிழவிக்கு எங்க ஆத்தா பேச்சு எம்மனை தவிர துணை யாரும் இல்ல. என்ன நினைக்குதுடா இந்த வேளக்குறிச்சி குளங்காக்க வந்த எங்க பேச்சு அம்மா என்ன நினைக்கிறா? பச்சை தண்ணியில விளக்கறிய எங்க ஆத்தா ரோஜாக்காரிடா. இந்த கூட்டத்தில் எந்த பெண்ணு மேல எங்க பேச்சு அம்மா இறங்கி வர போறே குண்டு கிளியே எங்க கருப்போனோட தங்கச்சி கோபுர கலசமே ஏத்தி தக்கர பொன்றாக்கு ஏத்தி தக்கர ஏ ராக்காயம்மா உனக்கு காளியத்த மாரியத்த மந்தையம்மான்னு பேரு வச்சது உண்மையானா இந்த கூட்டத்தில் எந்த பெண்ணை பிடிச்சு வர போறேன்? அருவா புடியருவாய் நீ ஆர்ப்பரிக்க அந்த கீனாட்டி விச்சருவா வெள்ளி புடியருவா. இன்னைக்கு வேளக்குறிச்சியில விளையாட போகுதுடா என் கருப்பை சொல்லி அடிச்ச வெங்கல புடியருவா. கருப்பு சொன்ன சொல்லு மாறாது. கருப்பையா சொன்ன சொல்லு மாறாது. கருப்பை சொன்ன சொல்லு மாறாதுடா. வேளக்குறிச்சி பேச்சியம்மா சொல்வாக்கு தப்ப மாட்டா. எங்க பேச்சியம்மா இவ்வளவு நேரம் பொறுக்க மாட்டா. சொன்ன சொல்ல மாற மாட்டா. சொல்வாக்கு தப்ப மாட்டா. சொல்வாக்கு தப்ப மாட்டா. உடியா 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 உடியா. பிள்ளைகளை ஊட்டி வளர்த்த பேச்சியம்மா எங்க கிழவனுக்கு கட்டுப்பட்ட சாமிடா. எங்க ஆத்தா பேச்சியம்மா ரோஜாக்கார தெய்வமுடா. தாய்
தன்னை நன்னே தானே நாடானே நாடனே தன்னை தானே நன்னே நாடனே பஞ்சமான நாட்டுல இந்த வேலை குறிச்சிய மட்டும் செழிப்பாக வச்சவடா பேச்சியம்மா. அண்ணே வருவானா பேச்சியம்மோட அண்ணே கருப்பே வருவானா. உன் தங்கச்சி வந்துட்டாடா கருப்பு என் கருப்பே ஆடனா. இந்த கூட்டம் கொஞ்ச நேரம் விதி மாட்டு நிக்குமுடா. எங்க கருப்பே இறங்குனா இந்த வேலை குறிச்சி தாங்குமாடா. வாராரே மலையாள நாட்டுல மலையாள நாட்டுல எங்க கருப்பனை வச்சு வளர்க்க முடியலப்பா. எங்க மலையாளத்து சாமி எங்க பெரிய கருப்பு சாமி அழகமல மணக்காடா. எங்க கருப்பே ஆடுறது கீகாடா. சாமிக்கு மக்க பயப்படணும், சாமிக்கு தாண்டா மக்க பயப்படணும். இந்த வேலை குறிச்சில சாமி பயம் போடுதுடா. ரோஜம் பத்தல எங்க பேச்சி அம்மாவுக்கு ரோஜம் பத்தலடா. உன் வீரம் பத்தலத்தா. இந்த நாட்டு மக்கள் வீரத்தாரியனும் கொஞ்ச நேரம் நீ விளையாட புறப்படுதுடா பேச்சி அம்மா. அருவா மலங்கிருச்சா எங்க கருப்பே முடிச்சா அருவா மலங்கிருச்சா. நீ கட்டி ஆடுன கச்சைய கரையான் தின்னுருச்சாட. வாராடே சித்திர மயத்தில தேரோடும் மதுரையில சித்திர அந்த மாசத்திலே தேரோடு அந்த மதுரையில திரையாடுன நாளையில எங்க பெரிய கருப்பு சாமி எந்த மட உனக்கு உகந்த மட, இந்த மட உனக்கு வசந்த மடே. எங்க பாண்டி முனைக்கு மேல மட கம்மாயா. மேல மட கம்மாயா. எங்க பாண்டி முனி மீன் பிடிச்சு நீ விளையாண்டது அந்த மேல மட என் கலங்கா. எங்க பாண்டி முனிய வேலை குறிச்சியில பாண்டி முனி குடிச்ச சுருட்டு வாட அடிக்குதுடா. எங்க பாண்டி முனிய கோடாங்கி ஆத்துக்குள்ளே மறைக்கிறாங்க. அவதி வந்து அண்ணே முனிகிருக்க எங்க பாண்டிய எங்க பாண்டி முனி சவுக்கையில விளையாடுதுப்பா. கருப்பாயூரு காவல்காரு பாண்டி முனி விபதிக்கு கட்டுப்பட்டியா. ஒரு கிடா சண்டையா. எங்க பாண்டி முனிக்கு செவக்கறி சுட்டானா. செவக்கறி சுட்டாகுமா. கலிஜரி கம்மாயா. கலிஜரி கம்மாயா.
எங்க கிழவனுக்கு உடமரந்தான் பஞ்சு மத்த முடியாண்டே உடம்பரம் தான் தாண்டா பஞ்சு மெத்தேட்டை கலிஜரி கம்மாயா எங்க கிழவனுக்கு உடமரந்தான் பஞ்சு மத்த சரி கம்பாயா நான் உடம்பரம் ஊருக்கு நாட்டாம எங்க கலிஜரி காளி முனிய அவன் கோட்டுக்கு சர்ச்சுடா மானாமதுரை தங்கச்சி போய் வாரே என்ன நானு உனக்கு வாங்கி வரையா தாய் மானாமதுரை நானும் போய் வரேன் எனக்கு என்னாலுமே நான் தான் வாங்கி தரேன் என் மானாமதுரை அண்ணனே போய் வானே போய் வரேன் என் தலைக்கு நல்ல என் மல்லி எப்பா உனக்கு அழுத்துக்கிட்டா எத்தா கருகாமணி என் பாஜி மாலை என் வாங்கி வானே வாங்கி வரேன் என் கூறப்பட்டு கூறப்பட்டு எங்க காளி அத்தாவுக்கு பேச்சு அம்மாவுக்கு கூறப்பட்டு செலடா கூறப்பட்டு செலரா டேய் பொழுது இருட்டுதடா கலிஜரி உடமரம் அலறுதடா பொழுது இருட்டுதடா கள்ளிச்செடி உடம்பரம் தான் அலறுதடா பொழுது இருட்டுதடா ஏய் கலிஜரி உடமரம் அங்க அரைஞ்ச படவ ஊரம் அலறுதடா முடியாங்கி சொன்ன சொல்லு மாறாது சொல்வாக்கு தப்பாதுப்பா சொல்லு மாறாதுப்பா சுத்தி வாக்கு தப்பாதுப்பா சொன்ன சொல்லும் மாறாது ஏய் எங்க பாட்டங்க ஆண்டா ஜாமி ஊரா இந்த வேலை குறிச்சியில சொல்வாக்கு தப்பாதுப்பா மாட்டு வண்டி கட்டி மயிலக்கார ரெண்டு ஊட்டியாய் மாட்டு வண்டி கட்டி மயில காலர் ரெண்டு பூட்டி பாராயாத்தி எங்க கருப்பனுக்கு கறி மாடு ரெண்டு ஊட்டி அருமடி ரெண்டு பூட்டி உருத ரெண்டு ருச்சு ஒத்துமையாயிருச்சு ரெண்டிருச்சு ஆயிருச்சு நாடுது ரெண்டு ருச்சு ராசாக்கா நாடு ரெண்டிருச்சு அத்தாக்கே நம்ம சாமிகளை பார்க்க தானே ராசாக்கா நம்பிகளை பார்க்கத்தானே ராசாக்கே தந்தனத்தானே ஏ தந்தனத்தானே ஏலேலோ ஏலேலோ தந்தனத்தானே ஏலேலோ ஏ தந்தனத்தானே ஏலேலோ கருப்பு காளிமுனி ஐயா கூட வர பேரன்பு கொண்டு என் உயிரில் மேலான சாமி இல்லைன்னு நினைக்கிறீங்களா எல்லாருமே? சாமி இருக்குன்னு சொல்கிற ஆளெல்லாம் கைதட்டலாமே ப்ரோ. நீ பெரிய ஆளு நான் பெரிய ஆளு எவனையும் அடித்து பார்ப்போம்னு நிறையா பேர் திரும்ப திருற. ஆனால் சாமி நினச்சின்னா உன் பரம்பரையாக காலி பண்ணி விட்டுரும். 21 வருஷமாக நாடக உலகத்தில் என் சாமி துணை இல்லாமல் இந்த போராமல் பிடிச்ச உலகத்தில் நான் ஒரு ஆள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்னா என் சாமி தான். யாருக்கு போராமல் இல்லை? இங்கே இருக்க எங்கள் அண்ணன் தம்பிகளுக்கெல்லாம் போராமல் இல்லை. உனக்கு தெரியலை, செய்வனை வைக்கிறாங்க, உனக்கு தெரியலை. உன் பைக்கு பவுச்சு எடுத்து பார்த்தா அதில் லேசாக விபூதியை போட்டு விட்ருவேன். டேங்கு வெடித்து நாசமாக போகணும். இந்த உலகத்தில் நீ பெரிய ஆளுன்னு நான் பெரிய ஆளுன்னு சொல்லணும். இது தாண்டா நம்ம குலசாமி, இது தாண்டா உங்கள் அப்பேன், இது தாண்டா உங்கள் மாமே, இது தாண்டா உங்கள் சித்தப்பேன், இது தாண்டா சொந்த வந்தனும் உலகத்துக்கு அடையாளம் காட்டின பெத்த தாய் இதே தெய்வம் உலகம். என்னையை பொறுத்தளவு நான் ரசிகர்ன்னு சொல்ல மாட்டேன். பாசத்தையும் வீரத்தையும் ஊட்டி வளர்த்து உலக நாட்டுக்கு பயங்காட்டிக்கிட்டு யார் வந்தாலும் நல்லா இருந்து இறக்க மனதோடு வாழக்கூடிய என் உயிர் தமிழ் உறவுகள் அத்தனை பேருக்கும் இந்த கள்ளிச்சேரி எம்கேஆரின் பணிவான இரவு வணக்கம். முடிஞ்சு போச்சு, தமிழ் உறவுனா முடிஞ்சு போச்சு. சில வப்பெல்லாம் பார்த்தா விவசாய பெருங்குடி மக்களே, மை செட்டு போடுறவரே, டான்ஸ் பாரத்தில் பீஸ் ஓடுறவருக்கும் தலையாரி வியோன்னு சொல்கிற எல்லாருமே தமிழன் தானே. ஒரே வாரத்தில் முடிஞ்சு. நீ எதுவும் சங்கட்டப்பட்டா கூட மைச்சரை கழட்டிட்டு போ. நீ தமிழ்நாட்டுக்காரனா இல்லை இப்போ ப்ரீ ரைஸ் போடுறவனா இந்திக்காரனா? தமிழ்நாடு தமிழனுக்கு தமிழனு நீங்கள் இன்று சாதி வார்த்து உங்களுக்குள்ளேயே அடித்து கிடக்கிறதுனால தான் இன்றைக்கி வந்துட்டேன் இந்திக்காரன் கேப்பையா. யார் கேப்பையா? கேப்பையாவா? ஆடா தம்பி இந்திக்காரா, போகும்போது எதாவது ஒரு பொம்பளை தள்ளிட்டு போகலாம்ட்டு அநியாயம் பண்ணுறாங்களா?
ப்ரைரைஸ் போட்டுக்கிட்டே இவங்க ஏதாவது அத்துட்டு போயிடுறாங்க. உலகத்தில் என் தமிழை மாதிரி அறிவாளியும் அன்பானவனும் யாரும் கிடையாது. நம்ம இந்தியாவில் உள்ள மாநிலத்தில் என் தமிழன் போய் வண்டி ஓட்ட முடியல, பிடிச்சிக்கிட்டு 10 பேர் சேர்ந்து ஒரு தமிழனை போட்டு அடிக்கிறேன். ஆனால் என் தமிழன் தான் உனக்கும் குடும்பம் இருக்கடா, நாங்களும் நல்லா இருக்குன்னு நீ நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடிய உணர்வு என் தமிழனை தவிர உலகத்தில் யாருக்குமே வராது. அதெல்லாம் சிந்திச்சு பார்க்கணும். இங்கே உக்காந்துருக்காங்க இந்த வெள்ளை வேஷ்டி கட்டிட்டு இங்கே எங்கள் ஐயாக்கெல்லாம், இவர்களுக்கு தான் தெரியும் இந்த கிராமத்தை வழிநடத்தக்கூடிய அந்த வலியும் வேதனையும் அவர்களுக்கு தான் தெரியும். இப்போ உள்ள இளைஞர்கள்லாம் தெரியறதில்ல. பெரிய ஆள் கூப்பிட்டுட்டே அங்கே யாரா இளைஞர் நிற்கிற, இந்த பந்தியில் தண்ணி ஊற்றுனா என்ன ஊற்ற முடியாது, என்ன செய்வேன் ஊற்ற முடியாது என்ன செய்வேன்னா திருப்பி அந்த பெரிய மனுஷனே தூக்கி ஊற்றுறார். எதிர்த்து பேச முடியல. அப்படி பேசினா 2 பேரும் மறைச்சிக்கிட்டு அடிக்கிறாங்க. என்ன காரணம்? பெரியவருடைய அருமை இளையவர்களுக்கு இப்போ தெரியாது. அவர்கள் வயது எந்த வயதோ அந்த வயதை நீ எட்டும் பொழுதுதான் அவர் பட்ட கஷ்டத்தை நீ உணர்வாய். என் அன்பு இளைய சமுதாயமே, இன்னொரு வாட்டி சொல்லு, நீ தண்ணியை பிடிச்சி நக்கிக்கிட்டு சொல்லுன்னா பெரிய ஆள் பெரிய மாள் மாதிரி இருக்கணும். ஒரு ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா இளைஞர் தண்ணியை போட்டால் செருப்பை கழட்டி அடிச்சுட்டு போடா முண்டைன்னு சொன்னால் அவன் பயப்படுவேன். நீ போய் தண்ணியை போட்டுக்கிட்டுன்னா அப்போ வெதரை பிடிச்சி தான் எழுப்பேன். பெரியவர்கள் பெரியவர் மாதிரி நடந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் இனிமேல் பெரியவர்கள் எல்லாம் இளைஞரிடம் மரியாதை கிடைக்கும் என்றால் இல்லை, காலம் மாறிவிட்டது. காரணம் என் அன்பு சார்ந்த என் தம்பிகள் எல்லாம் ஒரு சில பேர்த்த சொல்கிறேன், பூரா கஞ்சா தண்ணி டொங்காசு வாவோடு கப்ளிங்க மேடைக்கு வந்துக்கிட்டு ஒரு பெரிய மனுஷன் சொல்கிறார் கப்ளிங் ஓசுன்று. அப்போ நான் சொன்ன வார்த்தையை கொண்டு சேர்த்து விட்டான் அயல் நாட்டு வரைக்கும். கப்ளிங் என்று எதுக்கு சொன்னேன் என்றால், எத்தனை தண்ணி டேங்கில் இருந்து நீங்கள் சப்பளை எடுத்தாலும் கசிவானால் அங்கே கப்ளிங்கை போட்டு அடடா நின்றுவிடும் என்று சொன்னேன். ஆனால் இவங்க பூராம அதை என் தம்பிகள் எல்லாம் செக்ஸ் வேடு என்று எடுத்துக்கொண்டார். மண்டையிலே பள்ளிக்கூடம் போனவுடனே மண்டையை பார்த்து எங்கள் ஆத்தா அன்றைய காலத்தில் வேப்பனையும் தேங்கானையும் தேய்ச்சி விட்டு விளையாட போடா என்று சொன்னா எங்கள் ஆத்தா. இன்னைக்கு என் தம்பியில் மண்டையை பாரு, பூரா சாணி முண்டை. அவன் மண்டையை பூரா பாரு, நல்லா இருக்க கரும்பு நிறைந்த மசுரை கலராக்கி வைத்திருக்கிறான். பான்புராக்க போட்டு துக்குனது நக்குனது மாதிரி. தமிழனுக்கு அழகு என்ன? என் மண்டையை எல்லாரும் பாருங்கள், இதுதான் கிண்ணி கோழி வெட்டு. சிரிச்சுக்க எங்க வெக்கம் இல்லாம சிரிக்கக்கூடாது ப்ரோ. இப்போ போகிறேன் என் தம்பியை பூரா சலூன் கடையில் கூகுளில் பார்த்துட்டு போகிறேன். ப்ரோ இந்த பக்கம் அப்படியே மம்பட்டியை வச்சு வெட்டிடுங்க, இங்கே நான் கடப்பாறை வச்சு குத்திருங்க, இங்கிட்டு நீங்களே காற்றை கடிச்சு எடுத்துருங்க. சரிங்கண்ணா, ஆண்கள் தான் இப்படின்னா பெண்களுக்கு என்ன? அன்றைய காலத்திலே ஒரு பெண்ணை திருமணம் செய்ய மாப்பிள்ளை பொண்ணு வாக்கும் போது அந்த பிள்ளையிடம் பார்த்தது என்ன என்றால், முத்து போல பல்வரிசையும் பட்டாக்ஸ் கீழே மசுரையும். இன்னைக்கு மசுர் இல்லை. அன்னைக்கெல்லாம் ஒருத்தன் பொண்ணு வாக்க போயிட்டேன், பொண்ணு சூப்பர் ப்ரோ, எனக்கு வர்ற பொண்ணு சூப்பர், தரைக்கு கிடக்கு மசுரு, காப்பியை கொடுத்துட்டு அந்த பிள்ளை போயிடுச்சு. பிரியாணி பிடிச்சிழுத்தே மசுரு கைக்கு வந்துருச்சு. அங்கே நீ 108 வந்துருச்சு கோமால். சிந்திக்க வேண்டும். எப்படி டீ செலவு மட்டும் 32,000 வரணும். டீயை இறச்சி பிடிச்சிக்கிட்டே வா. யானை காமெடி சொல்ல முடியாது. யானைக்கு கப்ளிங்கில் புற்றுநோய், எலி செஞ்சதில் இதாகிடுச்சு. எந்த கதை வாரு? அறிவு சார்ந்த என் தம்பிகள் எல்லாம் ஒரு 4 பேர் ஊரில் எந்திரிச்சு, அண்ணே பூரா தண்ணியை போட்டு பயில ஊரா கெட்டு போகிறாங்க, பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டாங்க, அறிவு சார்ந்த விஷயங்களை பேசுங்கன்னு சொன்னால் என் தம்பிகள் மூத்திரத்தை கூட நான் குடிப்பேன். அதுக்காக பேஞ்சு கொண்டு வரக்கூடாது. அப்படித்தான் ஒரு ஊரில் சொல்லிட்டு 2 லிட்டர் கொண்டு வந்துட்டேன். 10ஆவதுக்கு அவங்க அப்பா அவங்க ஐயா அம்புட்டு மூத்திரத்தை கொண்டு வந்துட்டேன். நான் பால் வாங்க வந்தேன் பாரு. இந்நேரத்தில் ஒருத்தனுக்கு போன் வருது என்றால் தொங்காசு முண்டை பெத்த தாய் தகப்பன் 12 மணிக்கு போன் அடிப்பாளாடா. ஏண்டா கீரி முண்டை. என் தம்பி தான். என் தம்பியெல்லாம் அறிவு சார்ந்தவங்க. மழை வருது ஏன்னா இந்த ஊர் ராசி அப்படி. வேளாக்குறிச்சி ராசி நாடக நடிகர்களுக்கு பாதியிலே சம்பளம் கொடுக்கணும் விதி. நானும் 4ஆவது தடவை வந்து விட்டேன். 4ஆவது தடவை மழை. அப்போ வருஷத்துக்கு ஒரு 10 நாடகம் இங்கேயே போடுங்க, நோகாம சம்பளத்தை வாங்கிட்டு போயிடுவோம். அங்கிட்டு கைதட்டுறார்கள் என் தாய்மார்கள், என் தம்பிகள் கைதட்டுறாங்க. எதற்காக அவங்க பின்னாடி உட்காந்துருக்காங்க? என்னமோ உட்காந்துருக்காங்க. ஒரே ஒரு விஷயம், நான் அண்ணே பெரியவங்கெல்லாம் இங்கே இருக்கீங்க, எங்கள் அண்ணங்கெல்லாம் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் அண்ணே.
எத்தனையோ ஊருக்கு போயிருக்கேன். அங்கெல்லாம் எப்பயாவது ஒரு தடவை தான் மழை வரும். இந்த வேலைக்குறிச்சிக்கு மட்டும் மழை வருது என்றால் எங்கள் ஆத்தா பேச்சியம்மாள் இங்கே மக்களை குளிர வைத்து கொண்டே இருக்கிறார். என்ன மழை வந்துச்சுன்னா பூரா போயிருவிய. நான் வந்து பார்த்தா இவங்க கேமராவோட இருந்தா இவங்க இப்படியே இருப்பாங்க. அவங்க என்ன நினைப்பாங்க, வேமா முடி நம்ம ஊருக்கு போவோம். நீங்கள் எல்லாம் சிரித்து கொண்டே இருக்கணும். என் தம்பியெல்லாம் டூ வீலரில் வந்த ஆளுகெல்லாம் கை தூக்குங்கப்பா. ஆனால் நான் சொன்னால் என்ன வேணாலும் சரியில்லப்பா. எல்லோரும் இப்போ டூ வீலர்லாண்டா வர முடியும். பாண்டியன் எக்ஸ்பிரஸை திருப்பி விட்டா ரிவல்ஸ் எடுத்து வர முடியும். சரி, இப்போ சொல்கிறேன், மாட்டு வண்டி வந்தாலாம் கை தூக்கு. தம்பி தம்பி கம்பு கூட்ட மசரை சிறச்சு விட்டுக்கிட்டு அறையவே. அதான்டா என் தம்பி. என் தம்பிகள் என்னையோட அறிவாளி. எப்படி என்றால் என்னை தினசரி நோத்தாங்கம்மான்னு திட்டுறானே, அதே அவன் அறிவாளி. எப்படி உன் மைசெட்டு பாக்ஸை தள்ளிவிட போகிற, தெருவில் தெரிய போகிற, ஏற்கனவே உன் முடி வர அப்படியே இருக்கு சேச்சிக்கு மாதிரி. சொந்த சித்திமே. ஒரு சாங் பாடுவோமா? எங்கள் ஆத்தா பேச்சு, அம்மா உன் அருமை அந்த மக்களுக்கு தெரியலத்தா, மழையை அடிச்சு விடு அடிச்சு விடு. ஏன்னா மாடுத்தாமில் 1 மணிக்கெல்லாம் பிரியாணி கடை அடைச்சிடுவாங்க. அரும்பு குறையக்கூடாது. அடிக்கிற அடியில் முக்கியஸ்தர் வீட்டுக்கு ஓடணும். இந்தா வந்துட்டேன். ஏய் சொந்த பெரியப்பா மையன் வாவோடு அள்ளிடுவேன். வாவோட்டானா கொண்டுருவேன். ஐயா எங்கள் அண்ணன் வந்துருச்சு. எங்கே சென்றாலும் ஏதோ நான் கூத்தாடி 10 பேர்த்துக்கு கஞ்சி ஊற்றுறதே பெருமையாக நினைக்கிறேன். என் தம்பிகள் எங்கள் அன்னைங்கள்லாம் ஒரு ஆளுக்கு உணவு கொடுத்தா கூட நீங்கள் அத்தனை பேருமே நான் வணங்கக்கூடிய கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை நினைக்கிறேன். எல்லாத்தையுமே அவ்வளோதான். நீங்கள் எல்லாருமே நல்லவேந்தேன். என்ன உன் சுழி வேற மாதிரி கிடைச்சாடா? சுழி மொத்தா வீட்டுக்கு எடுத்து போட கேமராவை. அவன் சிரிக்கிறான் பாரு. சொல்லு. சிவகங்கை மாவட்டம். எனக்கு இந்த காசு வேணாம். பூனை குறுக்க வந்துருச்சு. வாட்டு மல்லிகைப்பூ பூரா. சிவகங்கை மாவட்டம். அவனுக்கு வெதரில் எறும்பு கடிச்சு பிடிச்சா எங்க கத்திரியான் பாரு. ஏதாய் நீ பொழைச்சிக்கிருவ. எப்படி மழை வரும் வீட்டில் போய் படுக்கலாம்ட்டு அடுத்த பாயை சுட்டிட்டு போதுறாது. சிவகங்கை மாவட்டம் பிரான்பட்டி அரமனை. எங்க சென்றாலும் 500 ரூபாய்க்கு மேலே தந்தது இல்லையாப்பா. என்னைக்குத்தான் 1000 தருவேன். வணக்கம்டா உள்ள. பிரான்பட்டி அரமனை எங்கள் அண்ணன் ஜெயக்குமார் சார்பாக அன்பாலயத்துக்காக ரூபாய் 501. மாடு புடி மாடு. ஏன் வெதரில் குத்தி விடுவேன். கொண்டா தலை கேதம் கேட்க வந்துட்டானா எங்கள் அண்ணன் தான். ஏன் 500 ரூபா வாங்குற? ஏன் காசு? ஆனால் நீ விவரமாக இருக்கிய. மக்கா 50 ரூபாயை கொடுத்து 500 ரூபாய் ஆட்ட ஓட்டவாரு. நீ பொழைச்சிக்கிறோப்பா. பா திரும்ப. ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா, 4 கால் மண்டபம் போல் நாம கொண்ட சொந்தமடா, ரோஜாவின் இதழ்களை போல் தீராத பாசமடா, மண்டையில மல்லிகைப்பூ வைத்த நீ போட்ட சரக்குக்கு போதையடா, முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக டப்பா பழம் குடிங்கி தந்து நைசு பண்ண நான் பார்த்தேன். அவ கொய்யா பழம் வேணும்னு புரட்டிக்கிட்ட 1.5 லட்ச ரூபா பெட்டி போயிடும். வீட்டுக்கு போ. எங்கே கொண்டு சூத்த தெரிக்கிற கையில் சுத்திக்கின நீ கையில் சுத்திக்கின. எங்கள் அண்ணன் தான் உண்மையிலேயே எல்லார்ட்டையும் திறமை இருக்குது. அது ஒரு மனுஷன் இங்கே வந்து இப்படி பேத்த சிரிக்க வச்சுருக்கேன்னா எங்கள் அண்ணன் பெரிய ஆள் தானே. அண்ணே நீ போனே உனக்கு ஆண்மை தன்மையை பாதிச்சிருக்குமே. ஏய் சும்மா பேசுனேன். என்னை பற்றி 2 வார்த்தை பேசு. உன் தம்பியை பற்றி பேசு.
திருமயம் புதுக்கோட்டையில் ஆசைப்பட்டு பண்ணேன். அதுக்காக என்ன சொன்னாருன்னா, திருமயம் புதுக்கோட்டையில் ஆசைப்பட்டு பண்ணியா? என்ன பாட்டு படித்தேன்? பூங்காத்தே பூங்காத்தே புனவள பூங்குயிலம் பாத்தியா தாங்காம தவிச்சேனே சின்னவள என்னிடத்தில் சேப்பையா பூங்காத்து திரும்புமா ஏன் பாட்ட விரும்புமா பாராட்ட மனசுக்குள்ள தாளாட்ட எனக்கு ஒரு தாய்மடி கிடைக்குமா நீதானா அந்த முண்டை ஏன் நாடகத்தை கெடுக்க வந்த கிறுக்கு முண்டை அண்ணே போ அலே போ ஆமா அப்போ வராம போன தள்ளு ஒன்னே நீ எல்லாம் ஒரு பவுன்சரு அவ்வளோதான் ஏதோ ஏன்னா அவர் வந்து ஏதோ ஏறிட்டு நீ உள்ள போய் லேடிஸை பாரு எங்கள் அண்ணன் தேன் அது டூட்டியில் கரெக்டாக இருக்கும் ஒரு சாங்கு பாடுவோமா பிரான்பட்டி அரமனை எங்கள் அண்ணே ஜெயக்குமார் அண்ணே ரொம்ப ரொம்ப நன்றி பிரான்பட்டி அரமனை எங்கே இருக்குது எங்கே போனாலும் எங்கள் அண்ணே வந்துடும் அப்பா என்னே இது வந்து லைட்டாக உனக்கு டானிக்கு தான் ஊற்றுனேன் இன்ஜெக்ஷன் பார்க்குறியா விழா கமிட்டி மிஸ்டர் அஜித் குமார் அடிப்பன் சாங் ஸ்டார்டிங் ஏ என்னடா மைக்கில் எந்தெந்தண்டி பூவை சுற்றிட்டேன் அவன் ஆமாம் ஏரியா இன்ஸ்பெக்டரு தென்பாண்டி ராமன் நாடி நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம் ஏ தென்பாண்டி ஏ ராமேஸ்வரம் அது ராமநாடி அந்த நாடி எந்த நாடு மொத்தத்தில தமிழ்நாடு அதுக்குள்ள இருக்கு அது ராமநாடு ராமேஸ்வரம் பாம்பன் பாலா நம்ம இறங்கியாச்சு இடது பக்கம் ட்ரெயின் போகுது அங்கே வேணாம் கொஞ்சம் தூரம் அங்க படுத்திருக்காரு அவர்தான் அப்துல் கலாம் கேமரா நாயகனே எங்க இளைஞருடைய ஒளி விளக்கு ஏபிஜே அப்துல் கலாம் நாயகனே அப்துல் கலாம் ஏபகனே நாயகனே இந்த இளைஞருடைய ஒளி விளக்கே உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெரும் உத்தமரா தங்க கலா தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம் வணக்கம் உள்ள பள்ளி செல்லும் மாணவ செல்வங்களே நம் தாத்தா அப்துல் கலாம் ஐயாவை நீங்க தினசரி நேசிக்க வேண்டும் அவருடைய வரலாறை மாணவ செல்வங்கள் படிக்க வேண்டும் பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போல இருந்தவரா நம்ம தாத்தா அப்துல் கலாம் கைதட்டலாம் செல்லும் குழந்தைக்கெல்லாம் பெற்ற தாய் போலே பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போல இருந்தவரா கல்வி வளம் தந்தாரையா கனவு காண சொன்னாரையா தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம் வானத்தில கனகே வீணார் தமிழக மண் மீது புகழ்ந்து பின்னார் வானத்திலே கனையே வீணார் தமிழக மண் மீது முடிசுடினார் உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெரும் உத்தமரா தங்க கலா தென்பாண்டி ராமநாடி ராமேஸ்வரம் படுத்திருக்காரு பேக்கரும்பா அவர்தான் அப்துல் கலாம் உலக நாடுகள் அமெரிக்க
அமெரிக்கா போன்ற வல்லரசு நாடுகள் இந்த தமிழ்நாட்டில் உள்ள ஒத்த தமிழனை மட்டும்தான் எதிரியாக நினைக்கிறது. யார்? அவர்தான் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள். எல்லா விதத்திலையும் மட்டைப்பந்து, கிரிக்கெட், கபடி, ஃபுட்பால் சொல்லிக்கொண்டே போகலாம். எல்லாத்திலையும் சாதித்து முதலிடம் பெற்ற இந்தியா ராணுவத்திலே அணுசக்தி ஆயுதத்திலே குறைவாக இருந்தது. என் நாட்டை நான் ஒரு நாளும் தலகுனிய வைக்க மாட்டேன் என்று நெஞ்சு நிமித்து உதித்தார் ஒத்த தமிழர். அவர்தான் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள். அவர் கண்டுபிடித்த அணுசக்தி அக்னி என்ற ஏவுகணை ஏவிட்டார். ஒரு நாட்டிலே வரலாறு காணாத அளவுக்கு புள்ளே முளைக்காத அளவுக்கு கருகிவிடும். அதனாலதான் இன்னைக்கு உலக நாடு ஊரா இந்தியா பார்த்து பயப்பட வைத்த ஏவுகணை நாயகன், இளைஞருடைய எழுச்சி நாயகன். யார் மறந்தால் உலக தமிழர்ல மட்டும் நாங்கள் மறக்க மாட்டோம். ஏனென்றால் எங்களுக்கு தமிழருக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பெருமை ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. வாழ்க தமிழ், வளர்க தமிழ். ஜெயன். நீ போறது நல்லது. போலீஸை கூப்பிட்டு கணேஷ் போல ஓட்டுன்னு சொல்லி கொடுத்துருவேன். போயிரு வீட்டுக்கு. போங்க பங்காளி. தம்பி வாடா வாடா வாடா. நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்கேன். பேர் சொல்லு. ராசிபுட்டில் இருந்து. என்னது டிராயிட்டு? ராசிபுட்டில் இருந்து ராஜ்குமார் மீனா. ராஜ்குமார் மீனா. என்ன ஊர்? ராசிபட்டி. ராசிபட்டி. நன்றி தம்பி. நானா பேசியிருந்தா உன்னோட இது தெரிஞ்சிருக்காது. நீ ஏன் வாயை கொடுத்து கருதுட்டியாடா? பாஸ்தல ஒடியாந்தானே நாக்கு இதாக. ஓ பாஸ்தனால ஒடியாந்தானே. 2ஆம் நம்பர் ரூமில் உட்காரு. மேடம் உனக்கு ஒரு ஆயில் மசாஜ் பண்ணி விடுங்க. 600 ஆகுது. 100 மட்டும் மேடத்தில் கொடு. ரொம்ப சந்தோஷம். ஏன்டா என்னை போட்டு நான் பெரிய ட்ரம்ப் அதிகம். வாடா வாடா வாடா. அண்ணன் லேசா எரிச்சு விட்டு கூட போறான். சரக்கு வாடா தாங்க முடியாடா கொண்டாண்டா. நான் நகைச்சுவைக்காக பேசவில்லை. என் தம்பியெல்லாம் திருந்தி வாழ்ந்தாத்தான் இந்த அண்ணனாகப்பட்டவன் நான் தலை நிமிர்ந்து நடக்க முடியும். ஏன் தம்பிகள் இதெல்லாம் ஏதாவது ஒரு குறை உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா என்ன முடியும்? உரிமையோடு பேசுகிறேன். இது நாடகத்துக்காக நடிக்கிறது கிடையாது. நான் என்றைக்குமே ரசிகர்னே சொல்ல மாட்டேன். என்னுடைய தம்பி, என்னுடைய அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி, அவ்வளோதானே. ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா இருந்திருந்தால் அப்துல் கலாம் பயல்களா இப்போ ஒன்று இன்ஸ்டாவில் ட்ரெண்ட் ஆகுது முருகா. எங்களை பகச்ச சிஹெச்சில் சிகிச்சை. இப்போ நான் சொல்கிறேன், இதை கேமரா எடுங்க. எங்களை பகச்ச புத்தருக்கட்டு பாண்டிக்கிட்ட சிகிச்சை. ஆமாம், அவனை எது கொல்ல கையை உடைச்சி விட்டா புத்தருக்கட்டு பாண்டிக்கிட்டு தான் போக முடியும். புத்தருக்கட்டு பாண்டியன் செய்வது உண்மையிலேயே கடவுளுக்கு சமம். அன்பு உறவுகளே, உங்கள் எல்லாத்துக்கும் ஒன்று சொல்கிறேன். பிறர் உயிரை காப்பாற்றக்கூடிய மருத்துவராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், நாட்டு வைத்தியமாக இருக்கட்டும், அவர்களெல்லாம் கடவுளுக்கு சமமாக நினைக்கிறேன். 15 ஆண்டுகளாக படுத்த படுக்கையிலே தன்னுடைய நரகள் அத்தனையும் கழிவுகளையும் கட்டிய மனைவி அள்ளி கொட்டுகிறார். அவரை எழுந்திருத்து நடக்க வைப்பது புத்தருக்கட்டு பாண்டியன் செய்வது சாமி தானே. கைதட்டலாம். பிறரை காப்பாற்ற நினைக்கிறேன் மனுஷன். இன்னைக்கு அப்படியா? ஒரு இடத்துல பள்ளமாக இருக்கிறதா இங்கே 3 பேர் போகிறேன் பைக்கில், பட்டார்னு விழுந்து 3 பேருக்கு கால் லைட்டாக அடிபட்டுறது. மறுபடியும் ஒரு வண்டியில் 2 பேர் போகிறேன். அந்த 3 பேரும் சொல்கிறவன் அறிவாளி. அங்கே போகாதீனே, பள்ளம் கிடக்கு, இங்கே கால் ஏற்கனவே போச்சுடான்னு சொன்னால் அறிவாளி. சொல்லவே மாட்டேன். 2 பேர் விழுந்து அரைச்சி வருவேன். அதே சொல்லுவேன், எனக்கு தெரியும் ப்ரோ. அதே இடம் தான். எனக்கு இந்த மூக்கில் கிழிச்சதும் அந்த கம்பி. இவன் விழுந்தவனே. ஒரு பிள்ளை நடக்கும் போது விழுந்தவனே ஆத்தா என் சாமின்னு சொல்கிற உலகத்தில் யாருன்னா பெத்த தாய் தான். பெத்த தாய் தான். ஏத்தா பொம்பளையால் இருக்கல, வீட்டுக்கு போங்களேன். கைதட்டுங்க மேடம், கைதட்டலாம். இந்த திமிருக்கும் இந்த ஆணவத்துக்குத்தான் ஆஞ்சிங்களை தண்ணியை போட்டு இரவு நேரம் உங்களை தூக்கி போட்டு புழக்கிறது. அப்போத்தான் கடுமையாக அடி வாங்குவேன். இந்த கடுப்புல தான் எனக்கு அடிக்கிறது. சட்டார் சட்டார். வேலைக்கு போயிட்டு வர்ற ஆண்மகனை வீட்டுக்கு வந்தவனே கனவே பல டென்ஷனில் வருவேன். சில பேர் பார்த்தா கணேஷ் போல கிடைக்காம வெறி கொண்டு மண்டை காயும்.
கணேஷ் புயல இல்லாமல் இம்புட்டுக்கான புயல இருக்கு, அதை எடுத்து எடுத்து காய வச்சு திணிப்பேன். அவன் கஷ்டம் உங்களுக்கு தெரியுமா மேடம்? சரக்கு வாங்கிட்டு வேமா வருவேன், பெட்டி கடை அடைத்து விடும். கப்பு இல்லாமல் அவன் குடித்து போட்ட பழைய பாட்டில் தேடுவான், அதில் எவனாவது ஒன்றுக்கு இருந்து வச்சிருப்பேன். அதையும் பார்க்காமல் அதை அலசி விட்டு அதில் கலந்து அடிப்பானே, அந்த கஷ்டம் உங்களுக்கு தெரியுமா? இல்லை செருப்பு அந்து விடும். வருகின்ற பொழுது எடுத்து வீட்டுக்காரன் பிள்ளை பேண்டு வச்சுட்டு அதை மிதிச்சுட்டு வருவேன். அந்த கஷ்டம் உங்களுக்கு தெரியுமா? தாய்மார்கள் கணவரை எப்படி ஹேண்டில் பண்ணுவது, டீல் பண்ணுவதுன்னு நான் சொல்கிறேன் மேடம், கவனிங்க. உங்கள் புருஷன் வேலைக்கு போயிட்டு வந்தவனே பல கோவத்தில் வருவார். நீங்கள் ஒரே ஒரு வார்த்தை, பைக்கை நிப்பாட்டினவனே நீங்கள் போய் அவர் சோல்டரில் கை வைக்கணும். அத்தான் அத்தான் வாருங்கள், பெட்ரூமில் படுங்க. கப்ளிங் மைத்தை புடுங்குது. மிஸ்டர் மொட்டை முண்டை, அது இல்லை மிஸ்டர் காலித்தனமாக யோசிக்கக்கூடாது, மிஸ்டர் தொப்பி முண்டை. அவரை படுக்க வைத்து கால்களை அமைக்க விட்டு சுடுதண்ணி போடவா, தலை வலிக்கிறதா, சுக்கு காப்பி போடவா, தோசை சாப்பிட்றீங்களா, இட்லி சாப்பிட்றீங்களா, அதைத்தான் சாப்பிட்றீங்களா, இதைத்தான் சாப்பிட்றீங்களா, அப்படி சொன்னீங்கள் என்றால் கோவம் தனி. அப்படித்தான் ஒரு மேடையில் சொல்லிவிட்டு போயிட்டேன். அதே மாதிரி ஒரு பொம்பளை பிற்பொரு பண்ணி செஞ்சுருக்கு. அவன் தன்னால் வட்டிக்காரன் காசு கட்டாமல் பிடிச்சி அடிச்சுருந்துருக்கேன். அந்த வேதனையோடு வந்தவனே இவங்க உடனே மல்லிகைப்பூ 3 முளை வச்சு, அத்தான் வாருங்கள் அத்தான், ஏன்ட்டையும் ஓத்தான்னு போட்டிருக்கேன் பட்டான். இங்கே அடித்து பார்த்தா புரிஞ்சு அப்படி கெந்திட்டு வந்திருக்கேன். நல்லதுக்கு காலமில்லை. ஆனாலும் அன்பு சார்ந்த உறவுகளே, ஒன்று மட்டும் நான் சொல்லுகிறேன். பெற்ற தாய்க்கு அப்புறம் ஒரு தாய் யார் என்றால் கட்டின மனைவியை தவிர நம்மளை யாரும் பார்க்க மாட்டார்கள் என்பதை சொல்லு. இவ்வளவு சொல்றேனே, பொம்பளை கை தட்டலைன்னா அப்போ ரப்பு தானே. அப்போ அவங்க அடிக்கிறது சரிதானே மேடம்? கை தட்டலாம். உங்களுக்காக நான் துவரங்குறிச்சியில மாநாடு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன். வர வர பப்புன்றதே மறந்துட்டேன். எதுக்கு ஒவ்வொரு குழந்தையும் தாயினுடைய முந்தானையை பிடிச்சி நடக்குது? அந்த முந்தானையை தகப்பனுக்கு விரித்துத்தான் உலகத்துக்கு நம்மளை கொண்டு வந்தார் பெற்ற தாய். இது அசிங்கம் அல்ல. தலைமை இங்கே பூரா டவுன் மீனிங்களே இது பண்ணுறாங்கடா, பூரா தமிழ் செக்ஸ் வீடியோ. நீக்குரோக்காரன் உங்களுக்கு தெரியுமா? சவுத் ஆப்பிரிக்காவா என்ன ஆப்பிரிக்காடா? அமெரிக்கா கிடையாது, இவன் கருங்குளத்து முனி. நீக்குரோக்காரனை நீங்கள் எல்லாரும் நினைத்து கொண்டு இருக்கீங்க, அவ்வளோ பெருசாக இருக்காங்க. ஏன்னா அவங்க வளர்த்தி பூரா 7 அடி 8 அடி. தம்பி அந்த மாதிரி இல்லை தம்பி, எதுக்கு எடுத்தாலும் இவன் என்னடா ஓசுலே இருக்கான்டா அவன். இந்த உலகத்திலே எந்த நாட்டிலே எந்த மனிதன் பிறந்தாலும் அந்த நாடு என்று அழகாக சொல்லிவிடலாம். ஆனால் உலகத்திலே கருப்பு அழகன் என்றால் என் தமிழன் தான் அழகன். ஏதோ கருப்பாக இருக்கவங்களுக்கு லேசாக குளிர வச்சேன், பாட்டை பாடி இருப்பா. உங்க எல்லாத்துக்கும் ஒன்று சொல்றேன், மண்டை நரைக்குது, மண்டையில் உள்ள முடி நரைக்குது, நீ டையடிச்சு மறைக்கிற எதை? வெள்ளைய. ஆனால் வெள்ளை முடிய டையடிச்சு கரும நிறமாக நீ மறைக்கலாம். உன்னுடைய வயதையும் உன்னுடைய ஆயிலையும் எவனாலும் மறைக்க முடியாது என்பதை தெரிவித்து என் தம்பிகளுக்கெல்லாம் ஒன்னே ஒன்று சொல்றேன், தலைமுடி நரைச்சால நீ அப்படியே இரு, அதுதான்டா வெள்ளை அழகன். நீங்கள் எல்லாம் இங்கிட்டு இருக்க ஆளுகள்லாம் என்னப்பா வெதநெல் வாங்க வந்த ஆளுகளா இல்லை வாரச்சிட்ட ஆளுகளா? அப்படியே இருந்தா அப்படியே ஒன்னோட சேர்ந்து எல்லாம் முறைக்கிறத. ஒரு சாங்கு ஒன்று பாடுறேன், போடுங்க வா.